Hi everyone, welcome to Mina for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 6 lines and angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 6.1ல இருக்க fourth sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, axioms பத்தின வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Exercise 6.1, sum number 4. In figure 6.16, if x plus y equals to w plus z, then prove that AOB is a line. Okay, so figure 6.16ங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபிகர் 6.16ல கொடுத்துருக்கிற ஆங்கிள்ஸில் எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணும்போது டபிள்யூ இசட்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஏஓபி ஒரு லைன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல ஆக்சியம் 6.2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டலையும் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். பட் இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒய் பிகாஸ் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏஓபிங்கிறது ஒரு லைன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஓபி ஒரு லைன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா sum of two adjacent angles 180 degree இருந்துச்சுன்னா நான் காமன் ஆர்ம்ஸ் வந்து ஃபார்ம் அ லைன் அப்படிங்கிறதான் கன்சர்ன். ஸோ நம்ம ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸோட சம் வந்துட்டு 180 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட நான் காமன் ஆர்ம் அதாவது ஆங்கிள் ஏஓபிங்கிறது லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா சம்ஸ்க்குமே கொடுத்துருக்க மாதிரி கிவன் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் டு ப்ரூஃப் இப்படி தான் போக போகிறோம். ஸோ கிவனில் நம்ம கொடுத்துருக்கிறது இந்த ஃபிகரும் அந்த ஃபிகர் இல்லாமல் ஒரு சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா this angle x plus y equals to this angle w plus z இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே நமக்கு கிவன்ல கொடுக்கல. ஸோ அண்ட் தென் டூ ப்ரூவ்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஓபிங்கிறது இஸ் அ லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஏஓபி இஸ் அ லைன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிஃபோர் ஸ்டார்டிங் தி சம் நான் இந்த டயக்ராம் வந்து ஒரு காப்பி டவுன் பண்ணிக்கிறேன். யா ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ அதனால okay, so I just copy the thing out. இங்க ஒரு லைன் வரும். It was not copied well. So அது வந்து C line. I just draw that line here. So கொஞ்சம் எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. Okay, so yes, this one is C. Okay, so இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா I'm just going to ப்ரூஃப். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுல இருந்தால் எப்போதுமே ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதான் ப்ரூஃப். ஸோ வி நோ தட் திஸ் எக்ஸ் பிளஸ் சாரி இது வந்து கிவன் இட்ஸ் நாட் வி நோ தட் திஸ் இஸ் கிவன் தட் x plus y equals to w plus z. But we know that this x plus y plus w plus z, that is all the four angles together equals to 360 degree அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதில் கிவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். சே எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அகெயின். ஓகே, ஸோ இப்போ அகெயின் நான் வந்து இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் அகெயின் எக்ஸ் ப்ளஸ் ஒய் equals to 360 degree. So 2 times of x plus y will be equals to 360 degree and this x plus y will be equals to 180 degree. Of course x plus y 180 degree இருந்துச்சுன்னா w plus z 180 degree தான். Because givenல என்ன இருக்கு? x plus y equals to w plus z given இருக்கு. ஸோ அதனால ஸோ இப்போ x plus y அதாவது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா x plus y ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்குது. அதே போல் w plus z ஆட் பண்ணாலும் எனக்கு 180 டிகிரி கிடைச்சிருச்சு. இப்போ வாங்க இந்த ஆக்சியம்க்கு sum of two adjacent angles is 180 degree. Then the common arm இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற common arm forms a line. ஓகேவா? So reverse of this linear parallel reverse தான் இந்த axiom 6.2. So according to axiom 6.2 நான் என்ன proof பண்ணலாம்? This particular angle AOB is a line. ஓகேவா? So hence proved. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you still have any doubts கண்டிப்பா comment பண்ணுங்க, we will clarify. ஓகேவா? So now hope you understand the sum. If you still have any doubts comment here. இதே lines and angles ல இருக்க exercise 6.1ல இருக்க third sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க. leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. and exercise 6.1ல fifth sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க. rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max customers விஜிட்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.